Good evening teachers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 7th standard தமிழ் term 2ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. கலங்கரை விளக்கம் இதை இயற்றியவர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார். இவர் ஒரு சங்ககால புலவர். இவர் ஊர் கடியலூர். இவர் இயற்றிய நூல்கள் 10 பாட்டுல உள்ள பெரும்பானாற்று படையிலையும் பட்டினப்பாலையிலையும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 பாட்டு நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொறும் நாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாளை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுங்காடம். இது எல்லாமே பட்டினப்பாலை 10 பாட்டு நூல்கள். இது நல்லா மகப் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் டாபிக் கவின்மிகு கப்பல். இது இயற்றியவர் மருதன் இளநாகனார். இவரு ஒரு சங்ககால புலவர் தான். இவர் பாடிய பாடல்கள் கலித்தொகையில உள்ள மருதத்திணையில 35 பாடல்கள் பாடியிருக்காரு. மருதத்திணை பாடுவதில் இவர் வல்லவரா இருந்தனால இவரை மருதன் இளநாகனார் அப்படின்னு கூறுறாங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் 8 தொகை நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இது 8 தொகை நூல்கள். நெக்ஸ்ட் உரைநடை என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழரின் கப்பற்கலை. இது ஒரு பழமையான நூல். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் கடல் பயணத்தை பற்றி குறிக்கிறது. அதாவது தொல்காப்பியத்துல முன்னீர் வழக்கம் அப்படிங்கிற பாடல் நம்மளுடைய கடல் பயணத்தை பத்தி குறிக்குதா பாருங்க. ஃபர்ஸ்ட் பழமையான நூல் தொல்காப்பியம். அப்பயே நம்ம தமிழர்கள் கடல் பயணத்துல மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தொல்காப்பியத்து மூலியமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய கப்பலை, அதாவது நிறைய இந்த காலத்துலதான் பெரிய கப்பல் இருக்குன்னு சொல்றோம். பட் ஆனா அகநானூர்ல அன்னைக்கே பெரிய கப்பல்லாம் பயன்படுத்தி இருக்கதாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பட்டினப்பாலை கூறுகிறது. ஒரு பொருளை நம்ம ஏற்றுமதி பண்றதும் அங்க இருக்கிற பொருளை நம்ம இறக்குமதி பண்றத பத்தியும் பட்டினப்பாலை கூறுது அப்படின்னாங்க. பல வகையான கப்பல் பெயர்களை சேந்தன் திவாகரம் கூறுகிறது. நிறைய கப்பல் பெயர்களை இந்த சேந்தன் திவாகரன் நூல் கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க கப்பலின் உறுப்புகள். எரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். இதெல்லாம் கப்பலின் உறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பாருங்க. ஆழ்கடலின் அடியில் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜில்ஸ் வெர்ன். ஓகேங்களா. இவர் ஒரு பிரெஞ்சு போயட் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எழுதிய புதினங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். இது ரெண்டுமே இவர் எழுதிய புதினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இயல் 2 இன்பத்தமிழ் கல்வி. இதை இயற்றியவர் பாரதிதாசன். இதோட பாடல் வரி பாத்தீங்கன்னா ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். இது இவர் எழுதிய பாடல் வரி. இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பாரதிதாசன். நெக்ஸ்ட் வீடியோல நான் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா இருக்கிற பாடல் வரி அதோடைய ஆசிரியர்கள் ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். அதுக்கடுத்து 7th ஸ்டாண்டர்ட் தனி வீடியோஸை போறேன். அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நான் போடுறேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் பாத்தீங்கன்னா அலியா செல்வம். இவர் சமண முனிவர் இயற்றியிருக்காரு. நாலடியார் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல் 15 கீழ்கணக்கு நூல். ஓகேங்களா. சமண முனிவர் நாலடியாரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இந்த நூலுடைய வேறு பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலடி 400, வேளாண் வேதம் அப்படின்னு வேறு பெயர்கள் இருக்குது. அதாவது இதோடைய வேறு பெயர்கள். ஓகேங்களா. திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படும் நூல். ஓகேங்களா. இது நாலடி 400 அப்படிங்கிறது திருக்குறளுக்கு இணையான போற்றப்படும் நூல் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டாக பாடல் வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் பாத்தீங்கன்னா வாழ்விக்கும் கல்வி திருக்குறளார் வி முனுசாமி.
இவர் வந்து இந்த உரைநடை எழுதியிருக்காரு. இவருடைய பணி பார்த்தீங்கன்னா திருக்குறள் வகுப்புகள், சொற்பொழிவுகள். திருக்குறளை பற்றின நிறைய வகுப்புகள்லாம் எடுப்பாராம். அடுத்தது சொற்பொழிவுகள் வந்து நடத்துவாராம். இவர் இயற்றிய நூல் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை. திருக்குறளை பற்றியே இவர் எழுதியிருக்காரு. இவர் பேருமே பார்த்தீங்கன்னா திருக்குறளார். நெக்ஸ்ட் உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம். அது வந்து இவர் வந்து கொடுத்திருக்காரு. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இது வந்து பெரும் புகழ்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் 4th டாபிக் துணைப்பாடம் பார்த்தீங்கன்னா பள்ளி மறுதிறப்பு. இவர் வந்து சுப்ர பாரதி மணியன் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை. இவர் நடத்திய இதழ் கனவு. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்படி வேணால் நம்ம கொஷின் கேட்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து மகப் பண்ணி வச்சுட்டாதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இயல் 3 பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள். இயற்றியவர் தேனரசன். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் வந்து இவர் இயற்றிய நூல்கள். இவர் வந்து ஒரு தமிழாசிரியர். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கீரை பாத்தியும் குதிரையும். இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா காலமேக புலவர். இவர் இயற்பெயர் வரதன். இவர் இயற்றிய நூல் திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை. அப்புறம் பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய நூல்கள். நெக்ஸ்ட் வந்து 3rd டாபிக் பார்த்தீங்கன்னா பேசும் ஓவியங்கள். பேசும் ஓவியமோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா குகை ஓவியம், சுவர் ஓவியம், துணி ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம், செப்பெட்டு ஓவியம், கண்ணாடி ஓவியம், தாள் ஓவியம், கருத்துப்பட ஓவியம், நவீன ஓவியம். குகை ஓவியங்கள் பற்றி இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக குகையில் ஓவியம் வரைந்தன. குகை ஓவியம் எதுக்காக பண்ணாங்கன்னா ஒரு செய்தியை வந்து தெரிவிக்கிறதுக்காக வந்து இந்த குகை ஓவியம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சுவர் ஓவியம் பார்த்தீங்கன்னா மணலுடன் சுண்ணாம்பு சேர்த்து சுவரை சமப்படுத்திய பிறகு சுவரில் ஓவியம் வரைந்தன. அதாவது நம்ம மணல் இருக்குல்ல, அந்த மணலில் சுண்ணாம்பு கலந்து அந்த சுவரை வந்து நல்லா சமப்படுத்தினதுக்கு அப்புறமேட்டு அந்த சுவரில் வந்து ஒரு ஓவியம் வரைவாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியம் ஏராளமாக காண முடியும். நம்ம தஞ்சை பெரிய கோவில் இருக்குல்ல, அந்த கோயிலில் வந்து நிறைய சுவர் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் துணி ஓவியம் பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைய பயன்படும் துணியை எலினி, திரைச்சீலை, கிளி, பாடம் என பல பெயர்களில் அழைப்பர். தற்போது கலம்காரி ஓவியங்கள் என்று பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியங்கள் வரைகின்றன. அதாவது என்ன சொல்றாங்கன்னா துணி ஓவியத்துக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எலினி, திரைச்சீலை, கிளி, பாடம், இதெல்லாம் வந்து அதோடைய துணி ஓவியத்தோடைய வேறு பெயர்கள். இதை வந்து நம்ம தற்போது வந்து கலம்காரி ஓவியம் அப்படின்னு நம்ம தமிழகத்திலையும் ஆந்திராவிலையும் வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடிகளில் எழுத்தாணி கொண்டு வரையும் கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைவார்கள். தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் காணலாம். இது வந்து எழுத்தாணி கொண்டு வரைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஓலைச்சுவடியில எழுத்தாணி கொண்டு தான் ஆக்சுவலி நம்மளால அந்த காலத்துல எல்லாம் நிறைய நூல்களை வந்து எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடியிலேயுமே ஓவியங்கள் வரைந்திருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓவியங்கள் வந்து தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் வந்து நம்ம அந்த நூலகத்துல வந்து நம்ம இந்த ஓலைச்சுவடி ஓவியம் இருப்பதாக சொல்றாங்க. செப்பேடு ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆணைகளையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம். அந்த காலத்துல வந்து நாட்டை ஆளும் மன்னனோட ஆணையையும் அரசு போடக்கூடிய ஆணையையும் வந்து அந்த செப்பேடுகள்ல ஓவியமா பொறித்து வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தந்த ஓவியம். இறந்த யானைகளின் தந்தத்தை எடுத்து நீர்வண்ணங்களை பயன்படுத்தி தந்த ஓவியம் வரைந்தனர். அதாவது தந்தம் வந்து எந்த விலங்குல இருக்கும்னா யானையில தான் இருக்கும். அந்த யானை இறந்த பிறகு அந்த தந்தத்தை எடுத்து அதுலயும் ஓவியம் வரைந்து வைத்ததாக கூறப்படுகிறது.
நெக்ஸ்ட் கண்ணாடி ஓவியம். முகம் பார்க்கும் கண்ணாடிகளில் வண்ண ஓவியங்களாக வரைவர். தஞ்சாவூரில் மிகுதியாக வரைவர். நம்ம முகம் பார்க்கிறோம்ல கண்ணாடி, அந்த கண்ணாடியில கூட ஓவியம் வரைவதாக, கிளாஸ் பெயிண்டிங் சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓகேங்களா, அது வந்து வரைவதாக சொல்றாங்க. இது வந்து எங்க அதிகமா இருக்குன்னா தஞ்சாவூர்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாள் ஓவியம். தற்காலத்தில் மிகுந்த பயன்பாட்டில், அதாவது பேப்பர் டிராயிங், பேப்பர் வந்து நம்ம டிராயிங் வரையலோ இப்போலாம் வந்து அதுதான் ரொம்பவே மிகுந்த பயன்பாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் கருத்துப்பட ஓவியம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படுகிறது. இந்திய இதழில் பாரதியார் முதலாக பயன்படுத்தினார். வேறு பெயர், இதோடைய வேறு பெயர் கேலி சித்திரம். இந்த கருத்துப்பட ஓவியம்னா இப்போ ஒரு பாடல்ல ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அந்த கருத்தை ஒரு ஓவியமா வந்து வரைகிற பேர் தான் கருத்துப்பட ஓவியம். இதை வந்து முதலா யாரு வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாரதியார், மகாகவி பாரதியார் தான் பயன்படுத்தி இருக்காரு. இதோடைய வேறு பெயர் பாத்தீங்கன்னா கேலி சித்திரம். நெக்ஸ்ட் நவீன ஓவியம். ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவம். இந்த நவீன ஓவியம் அப்படின்னா ஓவியக்கலையிலேயே ஒரு ரொம்பவே புதுமையான ஒரு ஓவியம்னு சொல்லலாம். பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப ஒரு பார்வை, அதாவது ஆடியன்ஸோட மனப்பான்மைக்கு ஏற்ப வரையப்படுகிறது தான் இந்த நவீன ஓவியம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க வேறு பெயர்கள். ஓவியத்துக்கு வேறு பெயர்கள் பாருங்க. ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், பாடம், வட்டிக்கை செய்தி, இதெல்லாம் வந்து ஓவியத்தோட வேறு பெயர்கள். ஓவியம் வரைபவருடைய வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா கண்ணுள் விளைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர், இதெல்லாம் வந்து ஓவியம் வரைபவருடைய வேறு பெயர்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவிய கூடம். ஓவிய கூடத்தோட, அதாவது வரைகிற இடம் இருக்குல்ல, இந்த டிராயிங் ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கான வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா எழுதலில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை, இதெல்லாம் வந்து ஓவிய கூடத்தோடைய வேறு பெயர்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த் டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளிர் இடங்கள். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகம். இந்தியாவில் உள்ள மிக பழமையான ஒரு தொன்மையான நூலகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது வந்து கிபி 1122 இருந்து இயங்கி வருகிறதா சொல்றாங்க. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல இருக்கு. அது வந்து 1981 வந்து தோற்றுவிக்கப்படுகிறது. சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவுல வந்து அந்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வானத்தில் இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு என தெரியும் 25 துறைகள் உள்ளது. அதாவது இப்ப இந்த பல்கலைக்கழகம் வந்து இந்த தமிழ்நாடு, அதாவது இந்த பல்கலைக்கழகத்தோட பிக்சரை வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருப்பாங்க. அது அதோட கட்டடம் அமைப்பு வந்து மேல வானத்துல இருந்து, அதாவது ரொம்ப தொலைவுல இருந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு எழுதியிருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அமைப்புல வந்து அந்த பல்கலைக்கழகம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல மொத்தம் 25 துறைகள் உள்ளது. உவேசா நூலகம் மூணாவது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உவேசா நூலகம் வந்து சென்னையில் இருக்கு. இது வந்து 1942 தொடங்கப்பட்டிருக்குது. இதில் மொத்தம் 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இந்த நூலகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன நூலகம்னா கீழ்திசை நூலகம். இதுவும் சென்னையில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. 1869 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், 6th ஸ்டாண்டர்ட்லயே கொடுத்திருப்பாங்க. அண்ணா நூற்றாண்டுல வந்து 8 ஃப்ளோர்ஸ் 8 ஏக்கர்ல வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு புக்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட 7th ஃப்ளோர்ல வந்து இந்த கீழ்திசை நூலகம் இயங்கி வருகிறதா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 5th என்ன நூலகம் பார்க்க போறோம்னா கன்னிமரா நூலகம். இதுவும் சென்னையில தான் இருக்கு. 1896 வந்து இது தொடங்கப்பட்டிருக்கு. இந்திய நாட்டின்
களஞ்சிய நூலகங்களில் ஒன்று. இது வந்து நம்மளோட இந்திய நாட்டில் உள்ள ஒரு களஞ்சிய நூலகம் அப்படின்னு சொல்றாங்க. 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இந்த நூலகத்துல வந்து 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம். இது வந்து சென்னையில தான் இருக்கு. இது வந்து சென்னையில எந்த இடத்துல இருக்குன்னா சென்னை கோடம்பாக்கத்துல இருக்குதா சொல்றாங்க. கிபி 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டது. அதாவது இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து எப்ப கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1973 ஸ்டார்ட் பண்ணி 76 தான் முடிச்சிருக்காங்க. அதாவது 3 வருஷம் இது வந்து கட்டுறதுக்கே தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திருவாரூர் தேர் போன்ற வடிவில் இருக்கும். அதாவது திருவாரூர் தேர் இருக்குல்ல அது போல இந்த வள்ளுவர் கோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய அடிப்பகுதி வந்து எவ்வளவு நீளம் பாத்தீங்கன்னா 25 அடி நீளம், 25 அடி அகலம் இருக்கும். அந்த தேரோட மொத்த உயரம் பாத்தீங்கன்னா 128 அடின்னு சொல்றாங்க. அந்த தேரோடைய கருவறையில வந்து நம்மளோட திருவள்ளுவருடைய சிலை இருக்குதான். வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறள்களும் செதுக்கப்பட்டுள்ளது. அந்த வள்ளுவர் அந்த தேர் இதுல வந்து அதாவது அந்த வள்ளுவர் கோட்டத்துல வந்து நம்மளோட திருக்குறள் அனைத்துமே வந்து அந்த கல்லுல செதுக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அறத்துப்பால், அதாவது அறத்துப்பால் வந்து கருநிற பளிங்கு கல்லிலும், அதாவது அறத்துப்பால் வந்து கருநிற பளிங்கு கல்லாலும் செதுக்கப்பட்டிருக்கும். பொருட்பால் வந்து வெண்ணிற பளிங்கு கல்லிலும், இன்பத்துப்பால் வந்து செந்நிற பளிங்கு கல்லிலும் செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளோட அதிகாரம் வந்து வேறுபட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு கல்லால செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில இருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 1990 ஆரம்பிச்சு 2000 வரைக்கும் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. 10 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷமா இது வந்து கட்டப்பட்டு இருக்குது. இது வந்து எப்ப வந்து திறக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி வந்து திறக்கப்படுது. இதோட எடை மட்டும் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 7000 டன் எடை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. 133 அடி உயரம் உள்ளதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து உலக தமிழ் சங்கம் வந்து மதுரையில இருக்கு. இது வந்து 2016ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு 77,000 அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. உலக தமிழ் சங்கம் வந்து மதுரையில இருக்கு. இது வந்து 2016ஆம் ஆண்டு திறக்கப்பட்டிருக்கு. 77,000 பரப்பளவுல கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிற்பக்கலை கூடம். இது வந்து பூம்புகார்ல இருக்கு. இது வந்து 1973 வந்து பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 7 நிலை மாடங்களை கொண்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த சிற்பக்கலை கூடத்துல வந்து கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 480 சிற்ப தொகுதிகள் உள்ளன. அதாவது கண்ணகி, கோவலனுடைய மனைவி கண்ணகி இருக்குல்ல, அது சிலப்பதிகாரத்துல உள்ள கண்ணகியோட அவங்களுடைய வரலாற்றை குறிக்கிற மாதிரி 480 சிற்பங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா. இதோட டேர்ம் 2 முடியுது. நெக்ஸ்ட் வந்து வீடியோல நம்ம டேர்ம் 3 பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.